இனி கதைக்கு போகலாம். நட்பு உள்ளங்களே, கதையின் தலைப்பு இது மரண பூமி. என்னங்க, வேலை போக நேராச்சு, போகலையா என்று கணவன் முத்துவை பார்த்து லதா கேட்டாள். சேரில் சோர்வோடு உட்கார்ந்திருந்த முத்து போக விருப்பம் இல்லை. ஏன்? வேலை பார்த்து பணத்தை ரொம்ப சேமிச்சிட்டிங்களோ? தினமும் வேலைக்கு போனால் வீட்டில் பொழப்பு போகுது. நானும் கொஞ்ச நாளாக கவனிக்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகாமல் அடிக்கடி லீவ் போடுறீங்க. வீட்டில் பெண் புள்ள ஆளாக இருக்குது. அதுக்கு நல்ல இடத்துல வர பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஒன்றும் உங்களுக்கு இல்லையா என்று கோபமாக பேசினாள். அதான், நீ புரியாமல் பேசாத. நான் வேலை பார்க்குற ஃபயர் ஆஃபீஸ் முன்ன மாதிரி இல்லை. ஃபயர் ஆஃபீஸ் தொழிலாளர்களை கொத்தடிமாக வேலை வாங்குறாங்க சூப்பர்வைசர் என்று முத்து கவலையுடன் சொன்னான். நீங்கள் சொன்னால் முதலாளி உங்கள் பேச்சை தட்ட மாட்டார் என்று அடிக்கடி பெருமையாக சொல்வீங்க. இப்போ என்னாச்சு அவருக்கு என்று லதா கேள்வி கேட்டாள். அது அப்போ என் பேச்சை கேட்டார். இப்போ எல்லாம் என் பேச்சை முதலாளி கேட்பறதில்லை. முதலாளிக்கெல்லாம் சால்ரா தட்டுவர்களையும் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறத தான் முதலாளி நம்புகிறார். உண்மையாக உழைக்கின்ற பல வருடங்களாக வேலை பார்க்குற தொழிலாளர்களை நம்ப மாட்டுக்கிறார். இது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்துக்காரர்களை குறைஞ்ச சம்பளத்தில் வேலை கொடுத்து நல்லா வேலை வாங்குகிறார். வட மாநிலத்துக்காரர்களுக்கு நம்ம எதுவும் சொன்னால் புரிய மாட்டேங்குது. இந்த பட்டாசு வேலை புரிந்து கவனமாக வேலை செய்யணும். இல்லாவிட்டால் வேலை சென்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. வேலை சென்ற இடம் தூய்மையாக இல்லை, சரியான பாதுகாப்பு வசதி இல்லை. பல குறைபாடுகளை முதலாளி எடுத்து சொன்னேன், அவர் கேட்கவில்லை. முதலாளிக்கு உற்பத்தி திறன் அதிகமானால் போதும் என்று நினைக்கின்றான். நான் வேலை பார்க்கின்ற முதலாளி மட்டும் இல்லை, இன்னும் பல முதலாளிகள் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துவதற்காக தவறு செய்கின்றார்கள். இதனால் நல்ல முறையில் நடத்துகின்ற முதலாளிகளுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. பட்டாசு தொழிற்சாலையில் அடிக்கடி மூடப்படுகிறது. இதை நம்பி வாழ்கின்ற தொழிலாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள். தன மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் லதாவிடம் குமரி பேசினான். ஏங்க, நீங்கள் பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்ப்பது எனக்கே சில வருடங்கள் பிடிக்கலை. பிறகு என்ன செய்ய? குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் உங்களை நான் பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு அனுப்புகிறேன். நம்ம மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சுட்டா நம்ம கடமை முடிந்துரு. அதுவரை பட்டாசு தொழில் வேலை பாருங்கள் என்று கணவனை கவலையுடன் ஆறுதல் படுத்தினாள் லதா. முத்து ஃபயர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன சில மணி நேரத்தில் அரசமுட்டி கிராமத்தின் சற்று தூரத்தில் இருந்த பட்டாசு தொழிற்சாலையில் பெரும் வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் பல தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் பல அறைகள் தரமட்டம் ஆகியது. சுற்று வட்டார ஊர் மக்கள் தொழிற்சாலையை நோக்கி, வெடி விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையை நோக்கி பதட்டமாக சென்றார்கள். அங்கே பல தொழிலாளர்கள் உயிரற்ற உடல் அங்கு இங்குமாக உடல் உறுப்புகள் தனியாக சிதறி கலைந்தன கறிக்கட்டையாக. இன்னும் பல தொழிலாளர்கள் பலத்த காயங்களுடன் அழுதவாறு அம்மா அப்பா என்று முணங்கிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் பல தீயணைப்பு வண்டிகள் பற்றி எரிந்து கொண்டிருந்த அறைகளில் தீயணைக்க போராடி கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பலத்த காயம் அடைந்த தொழிலாளர்களை ஆம்புலன்ஸை அவசரமாக ஏற்றி கொண்டிருந்தார்கள். கூடியிருந்த மக்களை காவலர்கள் அமைதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். லதா தன் கணவனை என்ன ஆச்சு என்று அங்கிங்குமாக அழுதவாறு தேடிக்கொண்டிருந்தாள். லதா என்று சிறு குரல் கேட்டு திரும்பி பார்த்தால் கூடியிருந்த கூட்டத்தில் முத்து நின்று கொண்டிருந்தான். லதா தன் கணவனை நோக்கி வேகமாக ஓடி சென்றாள். உங்களுக்கு காயம் இது ஏற்படலை என்று அழுதவாறு கேட்டாள். எனக்கு ஒன்றும் ஆகலை லதா. நான் வேலைக்கு போனவுடன் வேலை பார்க்க இடம் தூய்மையாக இல்லை, குறைகளை முதலாளிகிட்ட எடுத்து சொன்னேன். அதுக்கு முதலாளி, நீ என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்க, இஷ்டம் இருந்தால் வேலை வாரு என்று கோபமாக என்னை திட்டினார். நான் படக்கென்று வேலைக்கு வரலை என்று முதலாளியிடம் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு தான் இந்த நேரத்தில் இந்த தொழிற்சாலையில் பெரும் வெடி விபத்து ஏற்பட்டது. போதுங்க, நீங்கள் பட்டாசு தொழில் வேலை பார்த்தது. குறைஞ்ச சம்பளம் என்னாலும் வேறு எங்கேயாவது நீங்கள் வேலை பார்க்கலாம். அரை வீட்டுக்கு கஞ்சினாலும் தினமும் நிம்மதியாக சாப்பிடலாம் என்றவாறு தன் கணவனை மூத்தி ஆதரப்படுத்தினான் லதா. நன்றி நட்பு உள்ளங்களை. இக்கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இக்கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தெரிந்த நண்பர்களுக்கு இக்கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நட்பு உள்ளங்களை.